இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இப்போ வந்தே மாதரம் பாடலை பாடுவது சம்பந்தமாக ஒரு சட்டம், ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. அது 1971 ஆண்டு சட்டம். அதாவது தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டம். ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட். என்னை கேட்டால் இந்த சட்டத்தை முதல்ல இயற்றியது தமிழ்நாடு. இதே தேர் 1971 இந்திரா காந்தி முதல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி 1957 பெரியாருடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அப்போது கொண்டு வந்த சட்டம். சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் காமராசர் முதல்வராக இருந்தாலும் அப்போது அவர் சட்டசபைக்கு வராமல் புறக்கணித்தார். இது ஒரு சரித்திரம். அப்போ எதுக்காகன்னா 57 அந்த சட்டத்தோட அடிப்படை என்னென்னா, தேசிய கொடியையோ மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலையோ உருவ படத்தையோ அல்லது தேசிய கீதத்தையோ நேஷனல் ஆந்தம் இவைகளை அவமரியாதை செய்யக்கூடாது என்பதுதான். அதாவது அரசமைப்பு சட்டத்தை அவமரியாதை செய்யக்கூடாது அந்த நேரத்தில். ஏன்னா பெரியார் சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை எரிப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு உரிய அதிகாரத்தை தராத அந்த பிரிவுகளை எரிப்பதாக சொன்னார். எல்லா அரசமைப்பு சட்டத்தின் எல்லா பிரிவுகளும் இல்லை, 2 விஷயத்தை தான் அவர் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு சாதி ஒழிப்புக்கு அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. 1971 வர சட்டத்தில் அவங்க 2 விஷயம் தான். இது ஏற்கனவே இருக்குது, நம்ம தமிழ்நாடு சட்டம் இருக்குது. 71 சட்டத்தில் 2 செய்திருந்தாங்க. 1 தேசிய கொடி, 2 தேசிய கீதம். இவைகளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவைகளை கூட தேசிய கொடியை விட்டுருக்கு, அது பிரச்சனை இல்லை. தேசிய கீதத்துக்கு ஒரு சம்பந்தமாக தேசிய கீதத்தை கூட ஒருவர் பாட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது அவமதிப்பாகாது அப்படின்றது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றமே இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சகோதரர் ஜி.ஆர். சாமிநாதனே சொல்லியிருக்கார். அதான் இதில் முக்கியம். எதனால் சொல்கிறாரு? தேசிய கீதத்தை பாடும்போது எழுந்து நிற்க வேண்டாம், அதை பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதனால் சொல்கிறாரு? சங்கராச்சாரியாருக்காக சொன்னார். அவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் போது தேசிய கீதத்தை பற்றி சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் இல்லை, அதை உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை சுட்டி காண்பித்து சொன்னார். அந்த தீர்ப்பு மிக பிரபலமான வழக்கு தீர்ப்பு. பிஜு இமானுவல் எதிர் கேரள மாநிலம் என்பது அந்த வழக்கு. அதாவது கேரள மாநிலத்திலிருந்து போனது. அதில் என்னென்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்தின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரியக்கூடாது, ஜோஷுவா அப்படின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் யாரையும் வணக்கத்துக்கு வணங்க மாட்டார்கள், யாரையும் இறைவனை தவிர வணங்க மாட்டார்கள், அதை புகழ மாட்டார்கள். எனவே அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த 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 மதத்தை சேர்ந்த பிள்ளைகள், அந்த பிரிவு, நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னா கத்தோலிக்கு, ப்ராட்டஸ்டண்ட்டு, சிஎஸ்ஐ தான் தெரியும். இல்லை, இவங்க ஜெஷுவான்ற அந்த பிரிவை சேர்ந்த மாணவர்கள் அதை பாடும்போது எழுந்து நின்றார்கள், ஆனால் பாடவில்லை என்பதற்காக அவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றபோது உச்சநீதிமன்றம் பாட வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னது. சொன்னதை சங்கராச்சாரியார் கேஸில் சாமிநாதன் சொல்லியிருக்கார். இப்போ அதனால் என்ன நாம் இப்போ தெளிவுபடுத்துகிறோன்னா, இப்போ வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது சட்டப்படி குற்றம் இல்லை, அதான், வேற ஒன்றுமே இல்லை. அது பாடுறவங்க பாடலாம், பாட வேண்டாம். ஏன் பாடுறதில் என்னென்னா, யாருக்குமே முதல் 2 பத்திகளை பாடுவதில் யாருக்குமே ஆட்சேபனை இல்லை. மற்ற 4 மொத்தம் 6 பத்தி இருக்கு, மற்ற பத்திகளை பாடுவதில் தான் ஆட்சேபனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.